வணக்கம் வாங்க. இன்னைக்கு நாம சோழிங்கநல்லூர் தொகுதியோட அரசியல் பொருளாதாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் தேர்தல் கணக்கு வழக்குகள் பத்தின ஒரு பார்வை இல்ல. இது ஒரு நவீன நகரம் அதோட ஆன்மாவை எப்படி தேடிக்கிட்டு இருக்குங்கிற கதை. இங்க எண்கள் நமக்கு நிறைய சொல்லும். ஆனா அந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற மக்களோட குரலை கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். வாங்க உள்ள போலாம். சோழிங்கநல்லூர் இதுல ரெண்டு முகம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்ண பறிக்கிற ஓஎம்ஆர், ஐடி காரிடோர், வளர்ச்சி, வாய்ப்புகள்னு ஒரு பளபளப்பான உலகம். இன்னொரு பக்கம் அதே தொகுதியில வாழ்ற மக்கள் தினமும் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள்னு வேறொரு உலகம். இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிதான் நாம இன்னைக்கு ஆராய போற விஷயம். பாருங்க, சோழிங்கநல்லூர்ல கிட்டத்தட்ட 88% நகர்ப்புறம் தான். இந்த தொகுதியோட இதயமே அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை தான். அப்போ இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் படிச்சவங்க, உலக நடப்புகளை தெரிஞ்சவங்க, அவங்களோட எதிர்பார்ப்புகளும் ரொம்பவே நவீனமா இருக்கும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. இந்த வேகமான வளர்ச்சிக்கும் தேங்கி நிக்கிற அடிப்படை வசதிகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் விழுந்திருக்கு. அதுதான் இங்க மைய பிரச்சனை. 75%. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. மெட்ரோ வாட்டர் விநியோகத்துல செஞ்ச வெட்டு இது. ஒரே ஒரு நம்பர். ஆனா இது எத்தனை குடும்பங்களை, எத்தனை தொழில்களை பாதிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, நாளைக்கு என்ன பண்ணலான்னு கூட திட்டம் போட முடியாத ஒரு வாழ்க்கை. இங்கே நல்ல தண்ணீருக்கான தாகம் ஒரு அன்றாட யதார்த்தமா இருக்கு. அடுத்ததா உள்கட்டமைப்பு. தண்ணி மட்டும் பிரச்சனை இல்ல. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. பாதி வேலையில நிக்கிற வடிகால்கள். ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் இந்த தொகுதியோட உயிர்நாடியான ஓஎம்ஆர் காரிடார நின்னுடும். இது வெறும் வசதி குறைவில்ல, இது பொருளாதாரத்தையே முடக்கிற ஒரு விஷயம். 15 வருஷம் நினைச்சு பார்க்க முடியுதா? சில பகுதிகள்ல மக்கள் அடிப்படை தண்ணி இணைப்புக்கும் சாக்கடை இணைப்புக்கும் ஒரு தசாப்தத்துக்கும் மேல காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் ஒரு நிர்வாக தோல்வி இல்லைங்க, இது ஒரு தலைமுறைக்கே கொடுத்த வாக்க காப்பாத்த தவறினதுக்கு சமம். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? இந்த டேட்டா நமக்கு என்ன சொல்ல வருது? இதுல இருந்து நமக்கு 3 முக்கியமான சிக்னல்கள் கிடைக்குது. வாக்காளர்கள் மனசுல என்ன ஓடுது, அவங்க நமக்கு என்ன சொல்ல முயற்சி பண்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் சிக்னல், ஓட்டுப்பதிவு உறைஞ்சுகிட்டே வருது. 2011ல 67% இருந்தது, 2021ல வெறும் 55% குறைஞ்சிருக்கு. இதுக்கு பேரு அக்கறையின்மை இல்ல, இது அரசியல் சிஸ்டம் மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரையறத காட்டுது. மக்கள் அமைதியா விலகி போறாங்க. இது ஒரு மௌனமான எதிர்ப்பு. 2வது சிக்னல், மக்கள் மனநிலை மாறிடுச்சு. முன்ன மாதிரி குறுகிய கால இலவசங்கள் மட்டும் அவங்களுக்கு போதாது. அவங்களுக்கு தேவைப்படுறது நீண்ட கால நிரந்தர தீர்வுகள். நல்ல ரோடு, தடையில்லாத தண்ணி வசதி, இதுதான் உண்மையான நலத்திட்டம்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. 3வது ரொம்ப முக்கியமான சிக்னல், தண்ணி, ரோடு, சாக்கடை. இந்த அடிப்படை தேவைகள் தான் இப்போ முக்கியமான அரசியல். கட்சி, கொள்கை, சித்தாந்தம் எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு தர்றீங்களா இல்லையா, இதுதான் மக்கள் கேக்குற ஒரே கேள்வி. யார் இதை செய்யறாங்களோ அவங்க பக்கம்தான் மக்கள். சரி, இப்போ இருக்கிறவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? அவங்களுக்கு கிடைச்ச மக்கள் ஆதரவோட அடித்தளம் வலுவா இருக்கா இல்ல அரிச்சுக்கிட்டு வருதான்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஆளும் கட்சிக்கு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்காங்க, 4 கோடி ரூபாயில ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியற விஷயங்கள். ஆனா பலவீனங்கள் அது ரொம்ப ஆழமானது. அடிப்படை சேவைகள்ல பெரிய ஓட்ட இருக்கு. அதுலயும் அந்த 740 கோடி ரூபாய் வடிகால் திட்டம் அப்படியே நிக்கிறது அவங்களோட தோல்விக்கு ஒரு பெரிய சின்னமாவே மாறிடுச்சு. மக்களோட கோபங்கிறது வெறும் சத்தம் இல்லைங்க, அதுதான் ஜனநாயகத்தோட உண்மையான குரல். மக்கள் தங்களோட குறைகளை தைரியமா சொல்லணும். தலைவர்கள் அத காது கொடுத்து கேட்டு மரியாதையோட அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த உரையாடல் தான் ஒரு நல்ல ஆட்சிக்கு அஸ்திவாரம். சோழிங்கநல்லூர்ல நாம கேக்குறது இந்த குரலை தான். அப்போ இந்த அரசியல் வெற்றிடத்தை யாரு நிரப்ப போறா? 2 குழுக்கள் முக்கியமா தெரியுறாங்க. ஒன்னு, இந்த சிஸ்டம் மேல அதிருப்தியில இருக்கிற ஐடி துறை வல்லுநர்களும் நகர்ப்புற இளைஞர்களும். இன்னொன்னு, யாரு சரியா வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற நடுநிலை வாக்காளர்கள். சரியான திட்டத்தோட வர்ற யாருக்கு வேணாலும் இவங்க ஒரு பெரிய வாய்ப்பு. இவ்ளோ நம்பிக்கை குறைவு, இவ்ளோ நிர்வாக தோல்விகள், இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இதுக்கு மேல என்ன பண்ணலாம்? வெறும் குறைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காம தீர்வை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது. வாங்க, ஒரு நல்ல ஆட்சிக்கான ஒரு செயல் திட்டத்தை, ஒரு ப்ளூ பிரிண்ட இப்ப பார்க்கலாம். இது வெறும் தேர்தல் வாக்குறுதி பட்டியல் இல்ல, செஞ்சு காட்டுறது மூலமா மக்கள் நம்பிக்கைய திரும்ப சம்பாதிக்கிற ஒரு ஆக்ஷன் பிளான்.
இந்த பிளான்ல 5 முக்கியமான தூண்கள் இருக்கு. முதல்ல வேலைவாய்ப்பு. உள்ளூர் இளைஞர்களை ஐடி துறையோட இணைக்கணும். 2வது உள்கட்டமைப்பு. வடிகால், தண்ணி, ரோடு வேலைகளுக்கு காலக்கெடு நிர்ணயிச்சு முடிக்கணும். 3வது நலத்திட்ட ஆதாரம். செஞ்ச வேலைய 24 மணி நேர தண்ணி, தெருவிளக்கு மாதிரி மக்கள் கண்ணுல காட்டணும். 4வது குறை தீர்க்கும் முறை. மக்கள் குறைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பதில் சொல்ல ஒரு வெளிப்படையான சிஸ்டம். இந்த 4ஐயும் சரியா செஞ்சா 5வதா ஒண்ணு தானா வரும். அதுதான் நம்பிக்கை. சும்மா சொல்றதில்ல, தேதி குறிச்சு சொல்றோம். 2026க்குள்ள மெட்ரோ வாட்டர் பைப்லைன் வேலைய வேகப்படுத்தணும். OMR ரோடுகளை புதுப்பிக்கணும். 2027க்குள்ள அந்த கோவளம் வடிகால் திட்டத்தை முடிச்சே ஆகணும். இப்படி செஞ்சாதான் அதுக்கு பேர் பொறுப்புக்கூறல். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கும் ஆபரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். புதுசா ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னு சொல்றது ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு வாக்குறுதி. ஆனா உங்க தெருவுல இருக்கிற ஒரு பழத்தை இன்னைக்கே சரி பண்றது ஆபரேஷன். அதுதான் ஆதாரம். சோழிங்கநல்லூர்ல பிரச்சனை இந்த ஆபரேஷன்ல தான். வாக்குறுதி இருக்கு, ஆனா அதுக்கான ஆதாரம் இல்ல. நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது டிஜிட்டல் கண்ணியம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல மக்களோட டேட்டாவை பத்திரமா பாத்துக்கணும். அவங்க அனுமதி இல்லாம அவங்களோட தகவல்களை பயன்படுத்தக்கூடாது. இது வெறும் சட்டத்தை மதிக்கிறது மட்டும் இல்ல, இது மக்களுக்கு நாம கொடுக்கற மரியாதை. கடைசியா மறுபடியும் அந்த ஓட்டிங் சதவீதத்துக்கு வருவோம். குறைஞ்சுக்கிட்டே வர்ற அந்த நம்பர் வெறும் நம்பர் இல்ல, அது நம்ம உள்ளூர் ஜனநாயகத்தோட ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு ஃபீவர் சார்ட் மாதிரி. இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. இத நம்ம இப்பவே கவனிக்கலன்னா நம்ம சிஸ்டமே பலவீனமாகிடும். அப்போ கடைசி கேள்வி என்ன தெரியுமா? அடுத்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்க போறாங்கன்றது இல்ல. யார் மக்களை வெறும் பயனாளிகளா பார்க்காம அவங்களையும் வளர்ச்சியில பங்குதாரர்களா மாத்த போறாங்க? யார் இந்த ஆதரவு அரசியல்ல இருந்து கூட்டு பங்கேற்பு அரசியலுக்கு மாற போறாங்க? அதுதான் உண்மையான கேள்வி. அதுதான் இந்த தொகுதியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீங்கள் ஒரு மக்கள் மையத் தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்கள். இமெயில் முகவரி mgr@blueprintstrategies.ai. தொலைபேசி எண் 08042041602. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.